இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன லவ் மேரேஜ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல விக்ரம் பிரபு, சுஸ்மிதா பட் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை சண்முக பிரியன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாமே இருக்காரு. அவரை பத்தின கதை தான் இந்த படம். இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போவோம். தேனியில துணிக்கடை வச்சிருக்கிற கஜராஜோட மகனா விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு. விக்ரம் பிரபுக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. ரொம்ப நாள் தேடுதலுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை பாத்துடுறாங்க. அந்த பொண்ணோட வீடு பாக்குறதுக்காக குடும்பத்தோட பஸ்ல போயிருக்காங்க. சுஸ்மிதா பட்ட தான் பொண்ணு பாக்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பும் போது அந்த பஸ்ல பிரச்சனை ஏற்பட்டுருது. பொண்ணு பார்க்க போன ஊர் ஒரு கிராமமா இருக்கு. அந்த கிராமத்துல ஒர்க் ஷாப் எதுவுமே இல்ல. அதனால ஒரு ஆளை கூட்டு வந்து ரிப்பேர் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பஸ்ஸை ரிப்பேர் பண்ணவே முடியல. இந்த கதை கொரோனா காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாக்டவுன் போட்டுறாங்க. இதனால ஹீரோவோட குடும்பம் மொத்தமும் அங்கேயே தங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முன்னாடியே கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல சின்ன சின்னதா நிறைய சலசலப்புலாம் அந்த ரெண்டு வீட்டுக்கு இடையில ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில திடீர்னு விக்ரம் பிரபுக்கு பார்த்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் நடந்துச்சா நடக்கலையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. பொண்ணு பார்க்க போன இடத்துல எதிர்பாராத விதமா மாப்பிள்ளை வீட்டு ரொம்ப நாளைக்கு தங்குற மாதிரி இருந்தா என்னெல்லாம் நடக்குங்கிறதையும், ரொம்ப நாளா கல்யாணமே ஆகாம இருக்கிற ஒருவருக்கு கல்யாணம் கூடி வர நிலையில திடீர்னு அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அவரோட மனநிலை எப்படி இருக்குங்கிறதையும் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் சண்முக பிரியன். இந்த படத்துல காமெடிக்கு பஞ்சமில்லாத மாதிரி காமெடி சீன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த படத்தை நீங்க ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.